கருவாடு தொக்கு வந்து சைட் டிஷ் எல்லாம் கிடையாதுங்க, மெயின் டிஷ்ஷே இதுதான். கை நிறைய கருவாடு எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு ஒரு 2 தடவை நல்லா அலாசி எடுத்து வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு, 10 இடிச்ச பூண்டு, கை நிறைய சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 கத்திரிக்காய் சும்மா பேருக்கு ஒன்றும் அதிகமாக கட் பண்ணி உப்பு சேர்த்து அப்படியே நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. கத்திரிக்காய் இந்த எண்ணெயிலேயே நல்லா மொறு மொறுன்னு வதங்கணும், அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்க கருவாடு ஃபுல்லாக உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை மூடி ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் இது நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கனால இந்த தொக்கு ஒரு 2-3 நாள் நீங்கள் வச்சிருந்து சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும்.